நம்ம யார்கிட்டயோ தலையை கொடுத்து போய் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்ணிட்டா நமக்கு பெரிய காரியங்கள் நடந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்வதற்கு உண்மையுள்ள ஒரு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதை உணர்ந்து பாருங்க. எனக்காக எப்பொழுதும் நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில, ஐயா எனக்கென்று யாரையும் நான் உணரல, எனக்கென்று எப்பொழுதும் ஒரு சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் பட்சத்துல நிற்கக்கூடிய ஒரு ஆட்களை நான் பார்க்கல. எந்த சூழ்நிலையிலும் நான் பலமாயிருந்தாலும் பலவீனமாயிருந்தாலும், நான் நிறைவாயிருந்தாலும் நான் குறைவாயிருந்தாலும், அல்லது நான் முழுமை பெற்றிருந்தாலும் நான் அறகுறையாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு சார்பாய் நின்று என் பக்கமாய் என் பட்சமாய் பேசுகிற, எனக்காக வழக்காடுகிற, வாதாடுகிற, வக்காலத்து வாங்குகிற ஒரு நபரை நான் பார்க்கல நீங்க நினைப்பீர்களானால், இந்த கால வேளையிலே உங்கள் மனதை குளிர பண்ணும்படி, உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ குற்றப்படுத்தக்கூடிய நிலைமையில இருந்தாலும் உன்னை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு உன் குற்றங்களுக்காக பரிந்து பேசி உன்னை நீதிமானாக்குகிற ஒரு நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து.